பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது பால் ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்கு ஏசப்பா, அதை நீங்க எப்படியாவது நீக்கிடுங்க அப்படின்னு பால் ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க. அதுக்குதான் கர்த்தர் இந்த ரிப்ளை பண்றாங்க. அப்படித்தானே? அதை பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாம். லைக் மோசஸ் ஏசப்பா சொல்றாங்க, நீ இந்த எகிப்து ஜனங்களை எகிப்துல இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல நீ வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மோசஸ் சொல்றாங்க, ஏசப்பா என்னால இந்த காரியத்தை பண்ண முடியாது ஏசப்பா, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு என்னோட வாய் பேசக்கூடிய சக்தி, அதாவது திக்கி திக்கி நான் பேசுவேன், நான் எப்படி இதை லீட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களுடைய கன்சர்னை ஏசப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஆரோன் அவங்கள ஒரு அவங்களுக்கு பேச்சு துணைக்கு, அதாவது அவங்களுக்காக வேண்டி பேசுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பலவீனங்கள் காணப்படலாம். நம்மளுக்கு நம்ம யோசிக்கலாம், ஏசப்பா என்னால இது செய்ய முடியலையே, ஏசப்பா எனக்கு என் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதே, என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குதே, என் லைஃப்ல இவ்வளோ டிலே ஆகுதே, இது எனக்கு ஒரு பலவீனமா இருக்குதே ஏசப்பா அப்படின்னு நிறைய காரியங்கள் நமக்கு பலவீனமா காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசப்பா இந்த பலவீனம் எனக்கு காணப்பட்டாலும் ஏசப்பா நீங்க உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு அவரோடு கேட்கும் போது எப்படி பால்க்கு அவங்களுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விழுந்தது, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளால முடியாத காரியங்கள், நம்ம நினைக்கிறதற்கு மேலாக கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி மோசஸ் அவருடைய திக்கான வாய் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்லயும் கர்த்தர் அவ்வளோ பெரிய ஜனங்களை வழிநடத்த கிருபையை கொடுத்தாரோ, அதே கிருபையை இப்பொழுதும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதனால கர்த்தரிடத்துல, ஏசப்பா நீங்க எனக்கு உங்களுடைய கிருபையை தாங்க ஏசப்பா. நம்ம எல்லா விதத்திலயும் வீக்கா இருக்கலாம், நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் எதுவுமே இல்லாம இருக்கலாம், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைத்தால், கர்த்தருடைய கிருபை இருந்தால் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.